உங்கள் கிருபையால் நிரப்புங்க. ஆராதனை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையில் உங்கள் பிரசன்னம் கூட இருக்கட்டும். துதி கனம் மகிமை புகழ் அனைத்தையும் நான் அப்பாவுக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நல்நாமம் மீண்டும் ஒரு விசை மகிமைப்படுவதாக. பரலோகத்தின் ஆண்டவர் நம் இந்த நிறைவு ஆராதனையிலே தேவ சமூகத்திலே நிற்கும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறாங்க. இந்த வேளையிலும் ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் படிக்கும்படியாக ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி படிக்க போகிற சத்தியத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, வஸ்திரத்தை திருடியவன் அப்படின்ற தலைப்பில் நம்ம ஒரு நல்ல பாடத்தை படிக்க போகிறோங்க. நம்ம மாறுதர வேத வாசிப்புக்காக வாசிச்சீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் வசனம் 15 நான் வாசிக்கிறேன். இங்கே என்ன சொல்லுது அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். வேதாகமத்தில் அநேக காரியங்களுக்கு பாக்கியவான் 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 என்று வேதம் அநேக காரியங்களுக்கு சொல்லியிருக்கும் பொழுதும் இங்கே ஒரு மிக முக்கியமான காரியத்துக்கு ஒரு கூட்டத்தை பாக்கியவான்னு சொல்லுது. யார் அந்த கூட்டம்? தேவன் எதற்காக அவர்களை பாக்கியவான் என்று சொல்கிறார் அப்படி என்பதை நம்ம கொஞ்சம் இந்த நாளில் ஆராய்ந்து படிக்க போகிறோங்க. வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாங்க, இதோ திருடனை போல வருகிறேன். ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க, தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, என்னுடைய வருகைக்கு முன்பதாக நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா நிர்வாணமாக இருக்கக்கூடாதுப்பா. வேற எப்படி இருக்கணும் ஆண்டவர் சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய வஸ்திரத்தை நீ காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறாங்க. இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்கு என்ன கேள்வி வந்துச்சு அப்படின்னா, எப்பொழுதுமே ஆண்டவர் பாருங்களேன், இந்த பாக்கியவான் அப்படின்ற வார்த்தையை சொல்கிற இடங்கள் எல்லாம் இருக்கிற சத்தியங்களை ஆராய்ந்து பார்த்தா அவ்வளோ மிக முக்கியமான சத்தியங்களாக இருக்கும், அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக இருக்கும். இங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்போ பாக்கியவானா மாற முடியும் அப்படின்னா, உன் வஸ்திரத்தை காத்து கொள்கிற போது நீ பாக்கியவானா மாற முடியும். அப்போ எனக்கு ஒரு கேள்வி எழும்புச்சு இந்த வசனத்தில். ஆண்டவர் சொல்கிறாங்க, வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வஸ்திரத்தை காத்துக்கொண்டா நான் பாக்கியவானா மாறுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த முடிவு காலத்தில் வஸ்திரத்துக்கு ஆபத்து வருதோ? ஆண்டவர் அதனால தான் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான் என்று எழுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரோ யோவான் கிட்ட? எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுங்க. நானும் ஆண்டவர் பாதபடியில் உட்காந்து, ஆண்டவரே என்னப்பா திருடனை போல வரன்றீங்க, நிர்வாணமாக காணப்படக்கூடாதுன்றீங்க, வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே, எந்த வஸ்திரத்தை நான் காத்துக்கொள்வது? எனக்கு புரியலை தெய்வமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதபடியில் உட்காரும் பொழுது தான் பளிச்சுன்னு ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பேதுரு எழுதியிருக்கிறாங்க, வேதாகமத்தில் இருக்கிற எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றத்தை உடையதிராது என்று நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? முந்தி அறிய வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு நம்ம வாசிச்சிருக்கிறோம் பாருங்க. அப்ப ஆண்டவர் ஒரு விஷயம் எனக்கு சொன்னாங்க, நீ தான் ஏற்கனவே வசனத்தை வாசிச்சிருக்கிறியே, உனக்கு ஞாபகம் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். தீர்க்க தரிசன புத்தகத்துல நான் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் சுய தோற்றம் அல்ல, அது அடையாளமாய் பேசப்படுகிறது. அதற்குரிய ஆவிக்குரிய அர்த்தத்தை நீ கண்டுபிடிச்ச அப்படின்னா கடைசி நாட்கள்ல எதற்கு ஆபத்து வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். நீ அந்த ஆபத்திலிருந்து நீ காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த சத்தியத்தை நீ உள்வாங்கிக் கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தம் தேவனிடத்திலிருந்து எனக்காக கொடுக்கப்பட்டதை என்னால் பார்க்க முடிஞ்சுங்க. அப்போ நான் மெதுவாக ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில், ஆண்டவர் வஸ்திரத்தை பாதுகாக்கணும்னு சொல்கிறாரு, நிர்வாணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ இது எல்லாம் அந்த முடிவு காலத்தில் அதுவும் ஆண்டவர் சொல்கிறார், திருவிடனை போல வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த சம்பவம் எக்ஸாக்டாக எப்போ நடக்க போகிற சம்பவம் அப்படின்னா, அவருடைய வருகைக்கு முன்பதாக நடக்க போகிற சம்பவம் அப்படி என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. எப்பொழுதுமே ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஒரு வசனத்தை வியாக்கியானம் செய்கிற பொழுது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பைனியர்ஸ் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணாங்களோ அதோ மெத்தட் நானும் ஃபாலோ பண்ணுவேன். எப்படின்னா, வேதத்திற்கு விளக்கம் வேதமே, ஒரு வசனத்தை விளக்குகிற இன்னொரு வசனம் வேதாகமத்தில் எங்க இருக்கிறது அப்படி என்பதை தேடி பார்ப்பது என்னுடைய வழக்கங்க. ஸோ நானும் அதே போல இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே என்ற நோக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வசனத்துக்கான விளக்கத்தை தேட ஆரம்பித்தேன்.
ஆண்டவர் சொன்ன 3 வார்த்தைகள் என்ன ஒரு அற்புதமான வழிகளுக்குள்ளாக கடத்தி போக முடிச்சுங்க. 3 வார்த்தை என்ன தெரியுங்களா? அந்த 15வது வசனத்துல முதல் வார்த்தை, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு. அப்ப இந்த முடிவு காலத்துல நிர்வாணமாய் நடக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப நிர்வாணம், இந்த வார்த்தை எங்கே பைபிள் நம்ம படிச்ச மாதிரி இருக்குதே அப்படின்னு ஒரு யோசனைங்க. அதுக்கு அடுத்த வார்த்தையை கவனிங்களேன், விழித்துக்கொண்டு. விழித்துக்கொண்டு என்ற வார்த்தையும் வேதாகமத்தில் படிச்சிருக்கிறோம். 3வது, தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றமே, வஸ்திரம் என்ற வார்த்தையும் எங்கேயோ படிச்ச மாதிரி ஆவியானவருக்கு நீ உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். அப்ப அந்த 3 வார்த்தை, அந்த 3 வார்த்தையில நிர்வாணம், வஸ்திரம், விழித்து கொண்டிருக்கிறது. இந்த 3 வார்த்தைகளும் வேதாகமத்தில் ஆண்டவர் எங்கேயோ பேசியிருக்கிறாரு. இந்த பகுதியை விளக்குகிற இன்னொரு வேத பகுதி எங்க இருக்கிறது என்று சொல்லி ஆராய ஆரம்பிச்சதுல ஒரு அற்புதமான பகுதி எனக்கு கிடைச்சிச்சுங்க. எப்பொழுதுமே பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு ஒரு சம்பவத்தை புரிய வைக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு சத்தியத்தை புரிய வைக்கணும் அப்படின்னா, அது அழகா அநேக நபருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு அழகா சொல்லி கொடுப்பாங்க. இங்க நிர்வாணம், வஸ்திரம் அப்படின்ற வரும்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க, காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்படின்னா, அப்ப காக்க கூட முடியாதபடிக்கு ஒரு காலம் வருகிறது. என் வஸ்திரத்தை நான் பாதுகாத்து கொள்ளாதபடிக்கு ஒரு காலம் வருகிறது. என் வஸ்திரத்தை திருடுவதற்கு யாரோ ஒருவன் இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இதற்காகவே ஒரு ஓமை வேதாகமத்தில் இருக்குதுங்க. அங்க போய் நான் படிச்சாதான் யார் என் வஸ்திரத்தை திருட போறான்? ஆண்டவர் ஏன் இந்த முடிவு காலத்துல வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு ஏன் தேவன் சொன்னாரு அப்படின்றத எளிமையா புரிஞ்சுக்க முடியுங்க. அழகா அந்த ஓமை எல்லாருக்குமே தெரியும். இந்த வார்த்தை 2 வார்த்தை உங்களுக்கு எங்கேயாவது சிங்க் ஆகுதான்னு பாருங்க. வஸ்திரம், நிர்வாணம், திருடன், இந்த 3 வார்த்தைகள் எங்கேயாவது நீங்க வேதாகமத்தில் படிச்ச மாதிரி உங்களுக்கு நினைவுக்கு வருதுங்களா? நல்ல சமாரியன், வாங்க அந்த ஓமையை கொஞ்சம் படிப்போம். அந்த ஓமையில் படிக்கும்பொழுது தான் இந்த வசனத்தை விளக்குகிற சில காரியங்கள் அந்த ஓமையில் ஆண்டவர் எவ்வளோ ஆழார்த்தமாக வச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தி பார்க்க முடியுங்க. லூக்கா 10வது அதிகாரம், லூக்கா 10வது அதிகாரம் வந்தோம் அப்படின்னா, இங்கே வசனம் 30வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன், நீங்கள் கவனமாக கவனிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அடுத்த வார்த்தையை கவனிங்க. அவர்கள் அவன் வஸ்திரங்களை உறுத்தி கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்களேன், ஒரு மனுஷன் எங்கிருந்து எங்க போறாரு? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போறாரு. எரிகோவுக்கு போகிற வழியில யார் கையில் அகப்பட்டுறாரு? கள்ளர் கையில். அந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றி சொல்லணும் அப்படின்னா, திருடன் கையில் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? அகப்பட்டுறாங்க. அகப்பட்ட மாத்திரத்துல இந்த திருடன் இந்த நபர்கிட்ட எத்தனையோ காரியங்கள் இருந்திருக்கலாங்க. ஆனா திருடன் எதை மட்டும் உரித்தான்னு பைபிள் சொல்லுது? வஸ்திரத்தை மட்டும் உரித்து அவனை குற்றுயிராக விட்டு போனான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லைங்களா? அங்க ஆண்டவர் சொன்னாரு, எப்பா முடிவு காலத்துல வஸ்திரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படின்னா, உன் வஸ்திரத்தை திருடுவதற்கு ஒருத்தன் ஆயத்தமா இருக்கிறான். நீ ஆயத்தமா இல்லை அப்படின்னா, நீ விழித்து கொண்டு இல்லை அப்படின்னா, உன் வஸ்திரத்தை உங்ககிட்ட என்ன பண்ணிக்குவான்? உறிஞ்சிருவான். அப்ப அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 16-15 அடிப்படையில் ஒரு 3 கேள்வி வச்சு படிக்க போறோம். முதல் கேள்வி, முடிவு காலத்தில் வஸ்திரத்திற்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோமே, அந்த வஸ்திரத்தை திருடி கொண்டு போவதற்கு ஒரு நபர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோமே. இங்கேயும் இந்த வேத வசனத்துல வாசிக்கிறோம், ஒரு நபர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போறாரு. எரிகோவுக்கு போகிற வழியில யார் கையில் அகப்படுறாரு? கள்ளர் கையில். வேதாகமத்துல இந்த கள்ளன், திருடன் என்ற வார்த்தை யாருக்கு பொருந்தக்கூடியதா இருக்கு தெரியுங்களா? யாருங்க? வசனம் ஞாபகம் இருக்குதுங்களா? யாருக்காவது எங்கேயாவது வசனம் வாசித்த மாதிரி ஞாபகம் இருக்குதுங்களா? ஆண்டவர் சொல்றாங்க, யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து நீங்க யாராவது வாசிப்பீங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க வாசிங்களேன். ஓகே, அந்த வார்த்தையில நீங்க கவனிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். யாருங்க அந்த திருடன்? சாத்தான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எதிராளி ஒருத்தவன் இருக்கிறான்,
சாத்தான் ஒருத்தவன் இருக்கிறான். அவன் என்ன செய்ய போறான் அப்படின்னா, உன் வஸ்திரத்தை உன்னிடத்திலிருந்து அவன் உரிக்க போறான். அந்த வஸ்திரத்தை உன்னிடத்திலிருந்து நீக்க போறான். உன்னை எப்படி மாத்த போறான் அப்படின்னா, நிர்வாணியாய் மாற்ற போறான். சோ நீ இந்த முடிவு காலத்துல நிர்வாணியாய் இல்லாதபடி வஸ்திரத்தை பாதுகாப்பதுல ரொம்ப விழித்து கொண்டிரு அப்படின்னு சொல்றாருங்க. அதுல முதல் வார்த்தை திருடன்னா யாருன்னு பார்த்துட்டோம், அது சாத்தான்னு புரிஞ்சிடுச்சு. வஸ்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா வேதாகமத்துல. வஸ்திரம் என்பது எதங்க குறிக்கும்? எதங்க குறிக்கும்? நீதியை குறிக்கும். வசனம் யாருக்கா ஞாபகம் இருக்குதுங்களா? ஏசாயாவின் புத்தகம் 61வது அதிகாரம் வசனம் 10 யாராவது வாசிங்க. சரிங்க. இங்க பாருங்க, இங்க வஸ்திரம் என்பது ஆண்டவர் அழகா சொல்றாங்க, ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அப்ப வஸ்திரம் என்பது எதை குறிக்கக்கூடியதா இருக்குன்னா, நீதியை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. சரி, இன்னொரு கேள்விக்கு வந்துடுறேன். நீதி என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கும்? 119வது சங்கீதம் 172வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, உம்முடைய கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். அப்ப நீதி என்பது எதை குறிக்குது? கற்பனையை குறிக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் டீப்பா வரேன். கற்பனை அப்படின்னு சொல்றமே, கற்பனை எதை குறிக்கும்? வசனம் 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 ஞாபகம் இருக்குதுங்களா? கற்பனையின் பொருளோ என்னங்க? அன்பு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் உன் வஸ்திரத்தை பாதுகாத்துக்கொள், வஸ்திரத்தை திருடுகிறதற்கு ஒருத்தன் வரான், அதுவும் முடிவு காலத்துல அவன் உன்னிடத்துல வரான், அவன் உன் வஸ்திரத்தை திருடி கொள்ளாதபடி நீ பாதுகாத்துக்கொள், நீ விழித்திரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, சாத்தான் நம்ம கிட்ட இருந்து அவன் திருட போகிறது எதை தெரியுங்களா? 2 காரியங்க. அந்த 2 காரியத்துல முதல் காரியத்தை நான் சொல்றேன். முதல் காரியம், இங்க வஸ்திரம் என்பது நீதியை குறிக்குது. நீதி என்பது எதை குறிக்குதுன்னு பார்க்கிறோம்? கற்பனையை குறிக்குது. கற்பனையின் பொருள் என்னன்னா அன்பு. அவன் தேவ பிள்ளைகள் மத்தியில இந்த முடிவு காலத்துல எதை திருடுறான் அப்படின்னா, எதை எடுக்கிறான் அப்படின்னா, அன்பு எடுத்து போடுறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, இப்பா எதிராளி ஒருத்தவன் இருக்கிறான்பா, அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, உன்னிடத்துல அன்பு இல்லாதபடி, அது வெறும் அன்பு இல்ல, தேவ அன்பு, தேவனுடைய பிரமாணம் நம்மிடத்துல இல்லாதபடி, தேவனுடைய நீதி நம்மிடத்துல இல்லாதபடி சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பு நம்மிடத்துல இல்லாதபடி அவன் முடிவு காலத்துல இந்த கடைசி நாட்களில் அவன் நம்மிடத்துல இருக்கிற தேவ அன்பை அவன் திருட பார்க்கிறான் அப்படின்ற விஷயத்தை அந்த வசனம் நமக்கு அழகா சொல்லி கொடுக்குதுங்க. அதனுடைய கருத்தின் தாற்பயத்தை சொல்லிட்டு நான் சீக்கிரமா முடிக்கணும்னு நினைக்கிறேன். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாத்தான் கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகள் அவன் எப்படி மாற்றணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, அன்பு இல்லாதவர்களாய் மாற்றுவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது எழுதுறாங்க பாருங்க, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம். எவ்வளோ அற்புதமாக அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது அதில் சில முக்கியமான காரியங்களை அவர் எழுதுறாரு. 3வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 1, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். தற்பிரியம் எப்பங்க வரும்? அன்பு இல்லாத போது தற்பிரியம் வரும். ஒருவேளை அன்பு இருக்குது அப்படின்னா தற்பிரியம் இருக்காது அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த வாசையை பாருங்களேன். பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறிதலாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், 3வது வசனம், சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு. பவுல் அப்போஸ்தலன் கடைசி காலத்துல சாத்தான் தேவ பிள்ளைகள் மத்தியில் இருந்து எதை எடுத்து போடுவானோ அது எந்தெந்த ரூபங்கள்ல தேவ பிள்ளைகள் மத்தியில காணப்படும் என்பதை அவ்வளவு ஆழார்த்தமா போட்டு வச்சிருக்கிறாங்க. மேலும் கடைசி நாட்களில், the last days,
மேலும் கடைசி நாட்கள் கொடிய காலம் வந்து வரும் என்று அறிவாயாகன்னு சொல்லிட்டு நல்லா சிந்திச்சுங்க. இந்த ஒட்டுமொத்த காரியமும் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, யார் இடத்துல தேவ அன்பு இல்லையோ, தேவனுடைய பிரமாணம் இல்லையோ, தேவனுடைய நீதி இல்லையோ, அவங்க கிட்ட இதற்கு இருக்கிற மொத்த காரியங்களும் இருக்கும். அன்பானவர்களே, அவனுடைய மொத்த டார்கெட்டும் முடிவு காலத்தில் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் அன்பா வாழவே கூடாது. ஏன் அன்பா வாழக்கூடாது? நீங்களும் நானும் அன்பாய் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவருடைய பிரமாணத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவருடைய குணத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவருடைய குணம் வெளிப்பட்டுடுச்சுன்னு வச்சுங்களேன். காலையில செய்தியில படிச்சோம் பாத்தீங்களா? இந்த உலகமும் பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு. ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 19 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்களேன். ரோமர் 8:19, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. யாருங்களா சிருஷ்டி? யாருங்க இந்த சிருஷ்டி? அண்ட சராசரத்தில் ஆண்டவரால் படைக்கப்பட்ட அனைத்து அந்த சிருஷ்டிகளும் யாருக்காக காத்திருக்குதுங்களா? தேவனுடைய புத்திரர். இதை தான் காலையில் வச்சு, அவங்க தான் யுவன ஜனம், அவங்க தான் 144,000 பேரு. இவங்க எப்படி பிறப்பாங்க அப்படின்னா அன்பில பிறக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களுக்காக பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு, எப்பா சர்வ சிருஷ்டியும் எப்படி இருக்குதுன்னா மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம் பாருங்களேன், 22வது வசனம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. யாருங்க பிரசவ வேதனைப்படுதுங்களா? சர்வ, நான் நினைக்கிறேன் இங்கே அநேக தாய்மார்கள் இருக்கிறாங்க, அந்த அனுபவத்தை அடைஞ்சவங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு இருந்த அனுபவம் இன்னைக்கு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா சர்வ சிருஷ்டிக்கிட்ட இருக்குதுங்களாம். இந்த சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே. அவங்களுக்கு பிரசவ வலி எப்படி இருக்கும்? விட்டு விட்டு வரும் பார்த்தீங்களா? அந்த வலி யாருக்கு இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா சர்வ சிருஷ்டிக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்காக அப்படின்னா எப்ப இந்த தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவாங்க, எப்ப இவர்கள் நாம் காண முடியும்? இவர்கள் வெளிப்பட்டால் ஒழிய தேவனுடைய ராஜ்யம் வராது. சாத்தான் பார்க்கறான், ஓஹோ நீங்க அன்பா வாழ்ந்துருவீங்க, அன்பா வாழ்ந்து நீங்க தேவனுடைய பிள்ளைகளா மாறிடுவீங்க, தேவனுடைய பிள்ளைகளா மாறிட்டீங்க அப்படின்னா உங்க ஆண்டவர் சீக்கிரம் வந்துருவாரு, நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான் அப்படின்னா அன்பு நம்மிடத்திலே பூரணப்படாதபடி எந்தெந்த விஷயங்கள்ல விரோதங்களை உண்டு பண்ண முடியும், எந்தெந்த விஷயங்கள்ல மனிதன் பிரித்து வைக்க முடியும், எந்தெந்த விஷயங்கள்ல மனித அன்பும் சுபாவ அன்பும் இல்லாதபடி அற்றுப்போக பண்ண முடியுமோ அத்தனை விஷயங்களும் அவன் இன்னைக்கு இந்த பூமியில செய்து கொண்டிருக்கிறான். அவன் உலகத்தில் செய்தா கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் அல்ல. அவன் எங்க தெரியுங்களா செய்து கொண்டிருக்கிறான்? தேவ திருச்சபையிலே அவன் செய்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகள் மத்தியில செய்து கொண்டிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து, அவனுக்கு கொஞ்சம் டைம் பீரியட் தான் இருக்குது, அவன் சீக்கிரம் அவனுக்கான முடிவு வரப்போகுது. அவனுடைய முடிவை அறிந்தவன் என்ன செய்யறான் அப்படின்னா உங்களை விட்டா தானே நீங்க தேவனுடைய பிள்ளைகளா மாற முடியும், உங்களை எப்படி நான் விடுறேன் பார்த்து அப்படின்னு சொல்லி அவன் ஒவ்வொரு வகைகளிலும் நம்ம கிட்ட இருக்கிற தேவ நீதியை, நம்ம நீதியினால நம்மால் ஒருபோதும் பிழைக்கவே முடியாது, நம்ம சுயத்தினால அன்பை ஒருபோதும் மற்றவர்களுக்கு செலுத்தவே முடியாது. தேவ அன்பு நம்மை ஆட்கொள்ளும் பொழுதுதான் அந்த அன்பு வெளிப்படுகிறது. அந்த அன்பு மற்றவர்களை தேவனோடு இணைக்கிற ஒரு இணைப்பாக மாறுகிறது. இதை அவன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறான் அப்படின்னா முடிவு காலத்துல தேவனால் பெறப்பட்ட அந்த அன்பின் நீதியாகிய வஸ்திரத்தை அவன் திருடுவதற்கு ஒவ்வொரு கணமும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஒரே ஒரு விஷயத்தை நான் சிந்திச்சு பார்க்கிறேன். இன்னைக்கு எல்லாமே சத்தியத்தை அறிஞ்சவங்க, பைபிள் நல்லா தெரிஞ்சுவங்க, புரிஞ்சவங்க, எத்தனையோ ஆண்டவருடைய அற்புதமான சத்தியங்களை நம்ம அறிந்திருந்தாலும் இன்னைக்கு எல்லாருடைய மனசாட்சிக்கும் தெரியும் இல்லைங்களா நம்ம எப்படி இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு சுபாவ அன்பு நம்மகிட்ட இருக்குதுங்களா? சுபாவ அன்பை நான் எளிமையாக புரிய வைக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறீங்க, யாரோ ஒரு நபர் வாகனத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி விபத்து ஆகி அந்த மனுஷன் அங்கே கதறிக்கிட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும், ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. என்னங்க செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? போன கேஸ் ஆகிடும், அட தொட்டா முடிஞ்சிடும், நம்ம யாரும் நடந்துக்கிட்டு இருக்கிறது, அவன் எங்கேயா இருந்தா இருக்கட்டும், காப்பாற்றுறதுக்கு யாரா வருவாங்க அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுமா? என்ன செய்வோம்? முன்பின் தெரியாதுங்க, ஆள் யாருன்னு புரியாதுங்க, நம்முடைய உள்ளம் துடிக்கும், எப்படியாவது அந்த மனிதனை
காப்பாற்றணும். இது சுபாவ அன்புங்க. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் ஏற்படுத்தியிருக்கிற சுபாவ அன்புங்க. இன்னைக்கு அந்த சுபாவ அன்பு எத்தனை பேருக்குள்ளாக இருக்கிறதுன்னு சிந்திச்சு பாருங்களேன். உண்மையிலே இந்த சத்தியத்தை ஆண்டவர் என்னோடு பேசும்பொழுது சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி காட்டினாரு. பர்சனலாக என்னிடத்தில் அந்த சுபாவ அன்பு எங்கெங்கெல்லாம் இல்லாமல் போயிருக்கிறது அப்படி என்பதை ஆண்டவர் அடையாளம் கண்டுபிடித்து அன்பு எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை என்னுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தாருங்க. அன்பானவர்களே, எதிராளியானவன் அவன் சரியாக திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். முடிவு காலத்தில் வாழ்கிற நீங்கள் நானும் ஒருபோதும் அன்புள்ளவர்களாக இருக்கக்கூடாது. முடிவு காலத்தில் நீங்கள் நானும் தேவ அன்பை ஒருபோதும் வெளிப்படுத்தக்கூடாது என்பதற்காக அவன் எந்தெந்த வழிகளெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அந்தந்த வகைகளெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறான். சரிங்க, அவன் வஸ்திரத்தை திருடுறதுக்கு ஏகப்பட்ட வேலையை அவன் செய்யறான்னு பார்க்குறோம். இப்போ அவன் திருடுவதற்கான எல்லா முழு முயற்சிகளையும் செய்யும் பொழுது நம்ம ஆண்டவர் என்ன செய்வார்? அவன் திருடிட்டு போகட்டும், நீ போ அப்படின்னு விட்டுருவாரா? நம்ம ஆண்டவர் என்னங்க செய்வார்? அவர்கிட்ட ஒரு அன்பின் கயிறு இருக்குது இல்ல, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுனாலே நான் கட்டி இழுத்தேன்னு வசனத்தை வாசிக்கிறேன் இல்லைங்களா? ஆண்டவர் அந்த சுபாவ அன்பு நம்ம கிட்ட இல்லாமல் போகும் பொழுதெல்லாம் அவர் அவருடைய அன்பை நமக்கு முன்பதாக வெளிப்படுத்தி, அன்புனா இதுதான் படிச்சுக்க, அன்புனா இதுதான் புரிஞ்சிக்க, முடிவு காலத்துல அன்பு இல்லாமல் போக போகிறது. இந்த முடிவு காலத்துல ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் சுபாவ அன்பை சாத்தானவன் எந்தெந்த வகைகளெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறான்பா. என்ன பாருப்பா, பிதாவும் நானும் எவ்வளவு அன்பா இருக்கிறோன்னு பாரு. பிதா என்னையே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா அந்த தியாகத்தில் இருக்கிற அன்பை நீ பாரு அப்படின்னு சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் இருக்கிற அந்த தேவ அன்பை ஒவ்வொரு கணமும் நம்மோடு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு அன்பு என்பது இந்த உலகத்தில் எப்படி தெரியுங்களா இருக்குது? நான் சிந்திச்சு பார்க்குற பொழுது இன்னைக்கு அன்பு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தவன் என்னை போலவே சிந்திக்கணும், என்னை போலவே பேசணும், என்னை போலவே நடந்துக்கணும். அவனை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போயிடுது. நான் போய் அவன்கிட்ட சொல்கிறேன், ஹே நீ என்னை போலவே இருக்கிற, என்னை போலவே பேசுகிற, என்னை போலவே சிந்திக்கிற, அதனால் அவன் அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி என் இருதயத்திற்கு எப்படி தோன்றுகிறதோ அதை வைத்து நான் அன்பு என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் உண்மையான அன்பு என்ன என்பதை வேதாகமத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும். பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே ஆண்டவர் அன்பை விளங்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறேங்க. அன்பானவர்களே, நம்ம நல்லா இருக்கும்போது ஆண்டவர் மரிக்கல, நம்ம நீதிமானா இருக்கும்போது ஆண்டவர் மரிக்கல, நம்ம உயர்தரத்தில் இருந்து அவருக்கு ஒப்பா இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக மரிக்கல. நமக்கு அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த ஜென்மம் திருந்தாத ஜென்மம் என்று அவருக்கு தெரியும். இவனால் மாற முடியாது, மாறுவதற்கு இவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு என்னுடைய ஆழ அர்த்தங்களை அவர் புரிந்திருந்த போதிலும் எனக்காக அவர் மரித்தார். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்களேன், தேவ அன்பு ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னா நம்ம எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருப்போம்ல, இன்னைக்கு எவ்வளோ காரியங்கள்ல தேவ குணத்தை வெளிப்படுத்தியிருப்போம்ல. ஆனால் இன்னைக்கு தேவ குணம் வெளிப்படலைங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொன்ன அந்த காரியம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறதோ, சாத்தான் எங்கேயோ ஒரு மூலையில நம்முடைய வஸ்திரங்களை திருடி கொண்டிருக்கிறானோ, அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நிர்வாணமா மாறிடாத. நீ நிர்வாணமா மாறிட்ட அப்படின்னா எங்க வர முடியாது? பரலோகம் வர முடியாது. நீ பாக்கியவானா மாற முடியாது. கல்யாண வஸ்திரம்னு சொல்லி ரோமைய வேதாகமத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. அங்க வஸ்திரம் இல்லாதவனுடைய பார்த்த உடனே ராஜா என்ன செஞ்சாரு? கட்டி கொண்டு போய் பாழ்கடுப்பில் போட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? அன்பானவர்களே, வஸ்திரம் இல்லாமல் ஒருபோதும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாதுங்க. தேவனுடைய பிரமாணமும் தேவனுடைய அன்பும் நம் மத்தியில் இல்லாம நம்ம ஒருபோதும் பரலோக தேவனையோ பரலோக ராஜ்யத்தை நினைச்சு பார்க்கவே முடியாது. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்களேன், சாத்தான் எந்தெந்த வகையில் உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து அந்த அன்பு திருடி கொண்டிருக்கிறான்ல. இன்னைக்கு எல்லா பகுதிகளுக்கும் சத்தியத்தை சொல்லணும், அங்கே இந்த தெருவுக்கு சொல்லணும், அந்த ஊருக்கு சொல்லணும், இப்படியெல்லாம் பிளான் போட தெரிஞ்ச நமக்கு பெரும்பாலும் ஆண்டவர் என்கிட்ட இப்படி தான் பேசுவார். நான் யோசிப்பேன், சே இந்த பகுதிக்கு சத்தியம் போகலையே, இன்னும் இவங்களை இன்னும் நம்ம சந்திக்கலையே, இவங்களுக்கு இன்னும் செய்தியை சொல்லலையே அப்படின்னு சொல்லி நான் மற்ற இடங்களுக்கு பிளான் போட்டிருக்கும் போது ஆண்டவர் திருப்பி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு, எப்பா உன் வீட்டில் சத்தியம் போயிடுச்சாப்பா, உன் பக்கத்து வீடு, உன் எதிர் வீடு, உன் தெருவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சத்தியம் போயிடுச்சா?
உன் அன்பு அங்க வெளிப்பட்டுச்சா? உன் குடும்பத்துல உன் அன்பு வெளிப்பட்டு இருக்கிறதா? உன் குடும்பத்திலே உன் அன்பை வெளிப்படுத்த முடியல அப்படின்னா எப்படிப்பா வெளியில போய் உன்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அநேக நேரங்களில் என்கிட்ட கேள்வி வைப்பது உண்டுங்க. அன்பானவர்களே, நம்ம இந்த நேரத்தில் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக திறந்த புத்தகமாக இருக்கிறது. அவன் வஸ்திரத்தை திருடுவதற்காக அவன் அநேக திட்டங்களை, அவன் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு புறம் நம்மை வஸ்திரத்தை உரித்து போடுவதற்காக எப்படி ஆகிலும் நாம் குற்றுயிராய் அவன் கொன்று போட வேண்டும் என்பதற்காக அவன் அநேக வழிவகைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது, இன்னொரு புறத்தில் தேவன் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னைக்கு கஷ்டப்பட வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன், சத்தியத்தை புரிஞ்சிருக்கிறேன்னு சொல்ற பிள்ளைங்ககிட்டே அன்பை பார்க்க முடியலைங்க. பவுல் அப்போஸ்தலன் சொன்ன அத்தனை காரியங்களும் வெளிமக்கள், சத்தியத்தை அறியாத மக்கள் கிட்ட இருந்தா நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது என்னிடத்துல உள்ள போது எத்தனை ஆச்சரியம் எனக்கு. அது எத்தனை என்னிடத்துல காணப்படும் பொழுது எத்தனை வேகத்தக்க காரியம் என்னிடத்துல. நான் சிந்திச்சு பார்க்கிறேன். ஆண்டவர் திருடனை போல வரன்னு சொல்றாரு. திருடனை போல வருவேன்னு சொன்னது எதை வச்சு சொல்றாரு? அவருடைய நாளும் நேரமும் எப்படி இருக்குதுங்க? திருடனை போல இருக்கிறது, ஒருவரும் அறிய முடியாது. ஆண்டவர் திருடனை போல அவர் வரப்போறாரு. அவருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரப்போகிறது. அவர் வரும் பொழுது ஒருவேளை நீங்கள் நான் நிர்வாணியா காணப்பட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் நான் பாக்கியவானா மாற முடியுமா? முடியாது. ஆதாம் ஏவாள் நிர்வாணியா மாறினாங்க இல்லைங்களா? ஆண்டவர் நிர்வாணியா மாறிட்டான், இவனை விட்டுறலான்னு விட்டுட்டாருங்களா? அவன் நிர்வாணியா மாறி எங்க ஒளிச்சுக்கிட்டான்? எங்க ஓடி ஒளிஞ்சான்? தோட்டத்தில் போடி ஒளிஞ்சுக்கிட்டான். அவன் நிர்வாணி என்பதை தேவன் அறிந்திருந்தாலும் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை தேடி வந்தாரு. தேடி வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவன் சொன்ன, ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறபடினால உங்க சத்தத்தை கேட்ட என்ன பண்ணிக்கிட்டேன்? ஒளிஞ்சுக்கிட்டேன். ஏங்க அவன் நிர்வாணியா இருக்கிறான் ஆண்டவருக்கு தெரியாதுங்களா? ஏன் ஆண்டவர் நீ நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் அப்படின்னு கேட்டார் அப்படின்னா, ஆண்டவர் அவனுடைய தவறை அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் கேட்டார். இன்னைக்கு அப்படியே அந்த வார்த்தைகளை எளிமைப்படுத்தி ஒரே ஒரு விஷயத்தை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட நம்ம கிட்ட வஸ்திரம் இருக்கிறது? எல்லாருக்கிட்டையும் வஸ்திரம் இருக்குதுங்களா? தேவனுடைய நீதி இருக்குதுங்களா? தேவனுடைய அன்பு இருக்குதுங்களா? தேவன் இந்த பூமியில வந்து வெளிப்படுத்தின அந்த சுபாவ அன்பு நம்ம கிட்ட காணப்படுதுங்களா? எளிமையா புரியுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லட்டுங்களா? கசப்பான வேர் எங்கேயாவது இருதயத்தின் ஓரத்தில் நமக்கு இருக்குதான்னு கேட்கிறேன் நான். கசப்பான வேர், ஒரு துளி அளவு கசப்பான வேர் நம்முடைய இருதயத்தின் ஓரத்தில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஆண்டுடைய அன்பு இல்லைங்க. ஆண்டுடைய அன்பு இல்லை. எத்தனை பேர் நீங்க இதை புரிஞ்சிருக்கிறீங்க எனக்கு தெரியல. நம்முடைய திருச்சபை அதை புரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பாரம். நம்ம எல்லாருடைய இருதயங்களிலும் வருத்தங்கள் இருக்கலாம். வருத்தங்கள் என்பது இருக்கலாம். ஸோ இப்படி இருந்திருக்க கூடாதே, இப்படி இருந்திருக்க வேண்டாமே, இப்படி செய்திருக்க கூடாது, இப்படி செய்திருக்க வேண்டாமே, இப்படி இருந்திருக்கலாமே, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வருத்தங்கள் இருக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த வருத்தங்கள் அதிகமாய் மாறி கசப்பான வேறாய் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டுடைய பாரம். சாத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த முடிவு காலத்தில் நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், வஞ்சனை என்று வரும்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க வஞ்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கான வஞ்சனை என்பது இருதயத்தில் தாங்க. அதை தான் தீமோத்தேயு புத்தகத்தில் பவுல் எழுதியிருக்கிறாரு. கடைசி நாட்களில் கொடிய காலம் என்று வருவாய் என்று அருவாயாகன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, நமக்கு நாமே வஞ்சனை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய குணங்கள் ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னா, நம்மை நாமே வஞ்சிக்கத்தக்கதான குணாதிசயங்கள் நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னா, அந்த கசப்பான வேர்கள் முழுவதுமாக அற்று தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் வந்து நாம் தேவ அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய மிகப்பெரிய விருப்பம். வஸ்திரத்தை திருடுறவன் இப்போ இல்லைங்க,
ஆதாமில் தொடங்கின அவன் விஷயத்தை. ஆதாம் ஏவாள் வஸ்திரத்தை உரிச்சானா? உரிச்சிட்டான். ஆதாம் ஏவாள் கிட்ட தொடங்கினவன் அவன் தொடர்ந்து பிந்தின ஆதாமாகிய இயேசுவின் இடத்திலும் அதே வேலையை செஞ்சாவன். ஆனா அவர்கிட்ட ஜெயிக்க முடியல அவனால. ஆனா அதே வேலையை அவர் சந்ததியான அவர்கள் பிள்ளைகள் மத்தியில அவன் நிகழ்த்தனா, அவனுக்கான கூட்டத்தை அவன் சேர்த்து விட வேண்டாம் என்று சொல்லி அவன் அநேக நேரங்களில் வஸ்திரத்தை நம்மகிட்ட இருந்து உரிப்பதற்கான எல்லா வழிகளையும் வாய்ப்புகளையும் அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, ரோமர் புத்தகத்தில் வாசித்தது போல சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த பிரசவ வேதனையை சர்வ சிருஷ்டியும் பட்டு கொண்டிருக்கிறது. யார் வெளிப்படணும் அப்படின்னா தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு. யாருங்க தேவனுடைய புத்திரர்? யார் தேவனுடைய புத்திரர்? அதே 8வது அதிகாரம் மேல வசனத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா யார் தேவனுடைய புத்திரர்கள் என்பதை பவுல் சொல்றாரு பாருங்களேன். 14வது வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறாரா? அவர் நமக்குள்ளாக இருந்தா ஆவியின் கனி வெளிப்பட்டிருக்க வேண்டாமா? ஆவியினுடைய குணாதிசயம் நம்ம இடத்துல வெளிப்பட்டிருக்க வேண்டுமே. சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு ஆவியானவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறாரா என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அன்பு ஒரு அதிகாரம் முழுவதுமாக வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் முடிக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறாங்க, அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. அன்பானவர்களே, அந்த அன்பில் நீங்களும் நானும் வாழக்கூடாது என்பதற்காக அவன் அநேக சதி திட்டங்களை தீட்டி அநேக வாய்ப்புகளை தேடி அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நீங்களும் நானும் கடைசி காலத்தில் அன்பா இருக்கக்கூடாது என்பதற்காக அநேக காரியங்கள் அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆனா மறுபுறத்துல தெய்வம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, மகனே நீ மனசு உடைஞ்சிடாத, நீ தோண்டு போயிடாத. அவன் பிரச்சனை மேல பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், பாரத்தின் மீது பாரம் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா நீ கல்வாரியை நோக்கி பாரு, என்னுடைய தியாகத்தை நோக்கி பாரு, பிதா குமாரன் ஆவியானுடைய அந்த தியாகத்தை நோக்கி பாரு. அன்பு என்னதென்று நீ புரிந்து கொள். இந்த கடைசி காலத்துல, இந்த முடிவு காலத்துல நீ அன்பாய் வாழ வேண்டும். நீ அன்பாய் வாழ்ந்தாதான் அவனை வெல்ல முடியும் அப்படின்ற காரியத்தை ஆண்டவர் தொடர்ச்சி நம்மோடு பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க. நீங்க செஞ்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகிற எந்த சம்பவமாவது மற்றவங்களை நேசிக்கிற அளவுக்கு அந்த சம்பவங்கள் நடக்குதான்னு சிந்திச்சு பாருங்களேன். இல்லைங்க, சாத்தான் எந்தெந்த வகைகளில் நம்மை விட்டு அன்பை பிரிப்பதற்கு அவன் கையாள முடியுமோ அத்தனை வழிகளையும் அவன் கையாண்டு கொண்டிருக்கிறான். ஆனால் அதன் மத்தியில் தான் ஆண்டவர் சொன்னார், விழித்து கொண்டுப்பா, வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுப்பா, நிர்வாணமாக நின்றாத. நிர்வாணமாக நின்றுட்ட அப்படின்னா உன்னால் பாக்கியவானா மாற முடியாது, பரலோகம் வர முடியாது அப்படி என்பதை ஆண்டவர் அவ்வளோ தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்குறாருங்க. அன்பானவர்களே, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. இந்த உலகத்தில் அன்பாய் வாழ்றது ரொம்ப கஷ்டங்களா ஈஸிங்களா? ரொம்ப கஷ்டமான கேள்விங்களா? இந்த உலகத்தில் நீங்கள் நானும் அன்பாய் வாழ்வது கடினமா இல்லை ரொம்ப ஈஸியான்னு கேட்குறேன். பதில் சொல்ல முடியல இல்லைங்களா? எத்தனை பேர் ரொம்ப கடினன்றீங்க? நான் ஆண்டவர் இந்த கேள்வி எனக்கு முன்னாடி வச்சும்போது நான் சொல்லிட்டேங்க ஆண்டவர்கிட்ட, இல்லைப்பா ரொம்ப கஷ்டம்பான்ட்டேன் நான். இல்லைப்பா என்னால் வாழ முடியாதுப்பா, நான் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியவே இல்லை. எனக்கு நேசிக்கணும்னு தான் ஆசை, மன்னிக்கணும்னு தான் ஆசை, எப்படியாகலும் உங்களை போல வாழணும்னு தான் ஆசை. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியலப்பா. ஆண்டவர் சொன்னார், நீ அன்பாய் வாழ முடியலை அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த வசனம் ரொம்ப ஃபெமிலியராக தெரியும் இல்லைங்களா? அன்பு அப்படின்ற காரியம் நம்ம எல்லாருடைய உள்ளங்களிலும் இருக்க வேண்டிய ஒரு காரியம். அன்பாய் நம்ம வாழலை அப்படின்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லி பார்க்குறோமே, நீங்கள் நான் யாரை அறியலை? தேவன் அறியலை. நான் உண்மையை ஒத்துக்கிட்டேங்க ஆண்டவர்கிட்ட, ஆமாம்பா நான் உங்களை அறியலை. ஒருவேளை ஆண்டவரை நான் அறிஞ்சிருந்தேன் அப்படின்னா நான் எப்படி மாறி இருப்பேன்? அன்புள்ளவனா நான் மாறி இருப்பேன். ஆண்டவர்கிட்ட வச்ச ஒரே ஒரு விண்ணப்பம், உங்களை அறிந்துக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னால் வாழ முடியலை, என்னால் கடைபிடிக்க முடியலை, என்னால் மன்னிக்க முடியலை, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை, நான் அவ்வளோ கடினப்பட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, அந்த நம்பிக்கை நீங்கள் தான். அன்பாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, நான் அன்பாய் இருப்பதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்க தெய்வமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதப்படியை நாடி போகும்பொழுதெல்லாம்
அந்த அன்பு எவ்வளவாய் பூரணப்படுகிறது என்பது சுவிசேஷத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சதுங்க. சுவிசேஷத்தில் பார்க்க முடிஞ்சது. எதையெல்லாம் என்னால் மன்னிக்கப்பட முடியாத ஒரு காரியமா இருந்துச்சோ, எதையெல்லாம் என்னால் நேசிக்க முடியாத விஷயமா இருந்துச்சோ, அதையெல்லாம் கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவும் நானும் ஒன்றாய் இணையும் பொழுது அது எனக்கு பெரிய காரியமாவே தெரியல. ஏன்னா எதிராளி பல திட்டங்களை போட்டு அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய திட்டங்கள் நோக்கமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் நானும் நிர்வாணமாய் மாற வேண்டும். நல்ல சமாரியன் ஓமையை படிக்கிறோம். நிர்வாணமாக மாற்றி போட்டுட்டு வஸ்திரத்தை உரிச்சிக்கிட்டு போயிட்டான்ல. யார் வந்தது? சமாரியன் வந்தார் இல்லை. வந்து என்ன செஞ்சாரு? என்னங்க செஞ்சாரு? அவன் நிர்வாணமாக இருந்தான். அவன் நிர்வாணத்தை மூடினாரா? அன்பானவர்களே, அவர் நிர்வாணமாய் மாறி ஏன் நிர்வாணத்தை மூடினார்? அவர் அரை நிர்வாணமாய் இருந்து என்னுடைய நிர்வாணத்தை மூடினார். நான் சொன்ன, ஆண்டவரே, நான் குற்றுயிராக கிடக்கிறேன்ப்பா, என்ன சாத்தான் பாவத்தினால கொடையா கொண்டு போட்டுட்டான், என்னால் எழுந்திருக்க முடியலை, என்னால் மீள முடியலை, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதபடியில் விழுந்த போது நல்ல சமாரியானா வாழ்க்கைக்கு வந்தார். நான் எதில் விழுந்தனோ அதில் அவர் கை கொடுத்தாரு. நான் எந்த விஷயத்தை என்னால் கடைபிடிக்க முடியலைன்னு ஆண்டவர் சார்ந்தனோ அந்த விஷயத்தை கடைபிடிப்பதற்கு தேவன் ஏன் கரங்களை பிடிச்சார்? அவருடைய கரம் ரொம்ப பலம் வாய்ந்த கரம் இல்லைங்களா? அதை பிடிச்சுக்கிட்ட போது எனக்கு ஈஸியாக எழும்புவதற்கான வழி கிடைச்சிருச்சு. அன்பானவர்களே, எதிராளி பல திட்டங்களை போட்டு இந்த முடிவு காலத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம யோசித்து பார்க்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நம்ம சாத்தானுடைய பக்கம் சாயாதபடி, அவன் தன்னுடைய வஸ்திரங்களை உரித்து கொள்ளாதபடி நாம் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வஸ்திரம் என்பது நீதி, அது நீதி என்பது அன்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே. இந்த முடிவு காலத்தில் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் அன்பு தாங்க. யாரை தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்ல முடியும் அப்படின்னா, யார் இடத்துல தேவ ஆவியானவர் வாசம் செய்கிறாரோ, யாருக்குள்ளாக தேவ ஆவியானவர் வெளிப்படுகிறாரோ, ஆவியின் கனி யார் இடத்துல வெளிப்படுகிறதோ, யார் தேவனுடைய புத்திரா இருக்க முடியும்னா, யார் ஒருவர் தேவ ஆவியினால வழிநடத்தப்படுகிறாரோ அவர்களே தேவனுடைய புத்திரர்கள். நான் அவர் அப்பான்னு சொல்லிக்கலாம், அவர் என்ன பிள்ளைன்னு சொல்ற அளவுக்கு என் வாழ்க்கை தகுதி இருக்குதான்னு சிந்திச்சு பார்க்கணும் இல்லைங்களா? நான் நிறைய நேரத்தில் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஆனா அவரு என்ன மகனே அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னத்தில் தகுதி இருக்குதானா? இல்லை. ஆனாலும் அவர் என்னை மகனாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மன்னிப்பின் வஸ்திரத்தை எனக்கு கொடுக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்த தேவன் மன்னிப்பை எனக்கு தந்து அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நான் பிறரையும் மன்னிப்பதற்கான பக்குவத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். அன்பை எனக்கு தந்தரலி, அன்பு செலுத்த முடியாத இடத்துல அந்த அன்பை செலுத்துவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்யறாரு. தேவன் இல்லாம வஸ்திரத்தை ஒருபோதும் நீங்கள் காத்துக்கொள்ளவே முடியாது. இந்த முடிவு காலத்துல நம்ம யாரை சார்ந்து வாழ வேண்டியதா இருக்குதுன்னா, தேவனை மட்டுமே சார்ந்து வாழ வேண்டியதா இருக்குது. எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம், இவர்களை போல வாழணும், இவர்களை போல இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அந்த மனிதர்களும் விழுவதற்கும் எழுவதற்கும் அவர்கள் வாழ்க்கையில் வாய்ப்பு இருக்கிறது. நமக்காக இருக்கிற ஒரே ஒரு உதாரணம் கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை மட்டும்தான் இந்த முடிவு காலத்தில் நாம் நம்பி இருக்க முடியும். அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசின வார்த்தைக்கான சத்தியங்களை நாம் சிந்திச்சு பார்ப்போம். இந்த முடிவு காலத்தில் எதிராளியானவன் பல வகையான சதி திட்டங்களை தீட்டி பல வகையான வழிகளை ஏற்படுத்தி நாம் தேவ அன்பை வெளிப்படுத்தாதபடி அவன் அநேக வழிகளையும் வாய்ப்புகளையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். இந்த முடிவு காலத்தில் தேவனுக்காய் வாழ்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்வோம். கர்த்தருடைய பாதபடியில் நாம் ஒப்படைத்து தேவ வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து வருவதற்கு தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த நல்லதொரு ஆராதனை முடிக்கும் வண்ணமாக முடிவு கீதத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம்.